தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் மறையுரையை குறித்து சிந்தித்தோம். மறையுரை முடியும் பொழுது நாம் உடனே எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை, 2 விதமான நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை அறிக்கை இருக்குது. அது நம்மளுடைய புத்தகத்தில் திருப்பலியினுடைய நூலில். அதன் பின் மறையுரை தொடங்குகின்றது. அருள் பணியாளரோ திருத்தொண்டரோ எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் இதனை கட்டாயம் நிகழ்த்த வேண்டும். ஏனைய நாட்களில் இது பரிந்துரைக்கப்படுகின்றது. மறையுரை முடிஞ்சிடுச்சு. மறையுரைக்கு பின் குறிப்பிட்டுள்ளபடி நம்பிக்கை அறிக்கை பாடப்படுகின்றது அல்லது சொல்லப்படுகின்றது. அப்போ அதில் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை அறிக்கை என்பது நீசே கான்ஸ்டான்டினோப்பிள். நீசே கான்ஸ்டான்டினோப்பிள் 2 திருச்சங்கங்கள், 325 381 நடந்த திருச்சங்கங்கள். எப்படி நம்ம வத்திக்கான் செகண்ட், 2ஆம் வத்திக்கான் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி கவுன்சில் 325, இந்த இயர் 325 பாருங்களேன், நூற்றாண்டே மாறிடுச்சு அந்த 4ஆவது நூற்றாண்டில். அப்போ 325 381 இந்த 2 வருடங்களில் 4ஆவது நூற்றாண்டில் நடந்த கவுன்சில் திருச்சங்கம். ஒன்று நீசேல நடந்தது, இன்னொன்று கான்ஸ்டான்டினோப்பிள் நடந்தது. அந்த திருச்சங்கத்திலிருந்து உருவான விசுவாச பிரமாணம் தான். அது என்னைக்கு சொல்லணும்? சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த விசுவாச பிரமாணம் தான் சொல்லணும். 2வது ஒரு விசுவாச பிரமாணம் இருக்குது. அது நம்மளுடைய திருத்தூதர்கள், 12 திருத்தூதர்கள், அப்போஸ்டல்ஸ். அந்த 12 திருத்தூதர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய அந்த விசுவாச பிரமாணத்தினுடைய விசுவாசத்தினுடைய அறிக்கை அது. அதனால் அதில் பார்த்திங்கன்னா அதில் 12 விசுவாச அறிக்கை இருக்கும். அந்த விசுவாச அறிக்கை தி அப்போஸ்டல்ஸ் கிரீடுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ், நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர்கள், திருச்சபையினுடைய தந்தையர்கள் சொல்லுவாங்க, இந்த விசுவாச பிரமாணம் அப்போஸ்டல்ஸ் கிரீட் அப்படின்றது, இட் இஸ் லைக் அ சிம்பிள். அது ஒரு அடையாளமாக. எதனுடைய அடையாளம்? சரி, ஒன்று நம்ம மறையுரை கேட்டோம், வாசகத்தை கேட்டோம். முதல் வாசகம் பதிலுரை பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம், அதற்கு பிறகு நடத்தப்படுகின்ற மறையுரை. ஸோ நம்பிக்கை எழுப்பப்பட்டவர்களாய் அதற்கு பதில் சொல்லணும்ல, நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்ல, ஐ பிலீவ் அப்படி நான் சொல்லணும்ல, அந்த ஐ பிலீவ் தாங்க நான் சொல்கிறேன். நான் கேட்ட இந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள், அந்த இறை வார்த்தையிலிருந்து வழியாக வந்த மறையுரை என்னுடைய நம்பிக்கை தூண்டப்பட்டு எழுப்பப்பட்டு நான் சொல்கிறேன் ஐ பிலீவ். தந்தையை, மகனை, தூய் ஆவியானவரை, இவர்கள் செய்த அந்த செயலை நான் நம்புகிறேன். பைபிளில் நம்பிக்கைக்கு ரொம்ப ஆழம் இருக்குது. ஸோ அதனுடைய அடையாளம் தான் நான் எழுந்து நின்று சொல்கிறேன் நான் நம்புகிறேன். இது ஒரு ஒப்பந்தம் அப்படின்வாங்க, மியூச்சுவலாக நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன். சில டைம் சில மூவிஸில் சில இடங்கள்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு நோட்டு, நம்மளுடைய 500 ரூபாய் நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது கிழிச்சிட்டு ஒருத்தர் ஒரு பாதி வச்சுப்பார், இன்னொருத்தர்கிட்ட ஒரு பாதி இருக்கும். இனி அவர் ஏதாவது பொருள் இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வாங்குறதுக்கு யாரையாவது அனுப்பி விடுறாங்கன்னா, அதனுடைய மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் அனுப்பி விடுறாங்கன்னா இந்த பாதி நோட்டு கொடுத்து விட்டால் போதும். அது ஒரு அடையாளம். கொடுத்து விட்டால் இந்த ஆள்கிட்ட அந்த பொருளை கொடுத்து விடணும், அந்த திங்ஸை கொடுத்து விடணும் அப்படின்றது பாருங்களேன், ஒரு ஒப்பந்தம், ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இப்போது ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம சொல்கிறேன், நான் ஆண்டவரை உண்மை துதிக்கிறேன், நான் உனக்கு நன்றி கூறுறேன், நான் உன்னை நம்புகிறேன், நீ செய்த செயலை நான் நம்புகிறேன், தந்தையான ஆண்டவரை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவே உம்மை நம்புகிறேன், தூய ஆவியானவரை நம்புகின்றேன். அவர்கள் மூவரும் செய்த செயல். இனி இந்த அப்போஸ்டல்ஸ் கிரீட் அப்படின்றது, இந்த நம்பிக்கை அறிக்கை தாங்க நமக்கு விடுதலையே தந்தது. எங்கிருந்து? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும். எப்போ? உன்னுடைய திருமுழுக்கில். பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். தந்தையை நம்புகிறீர்களா? எல்லா விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். விசுவாச பிரமாணம் கேள்வி பதிலாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு மட்டுமா? கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஃபாதர் நான் குழந்தையாக இருந்தேன், நான் சொல்லலை, எனக்கு பதிலாக என்னுடைய ஞான பெற்றோர்கள் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் திரும்ப அதை சொல்லியிருக்கீங்க. எப்போ தெரியுமா? உறுதி பூசுதலில் அது உறுதி செய்யப்பட்டது. உறுதி பூசுதலின் டைமில் நீங்கள் சொல்கிறீங்க, பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்லவரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இந்த விசுவாச பிரமாணம் கேள்வி பதிலாக நம்ம சொல்கிறோம். அப்போது பாவத்திலிருந்தும் அதனுடைய சாபத்திலிருந்தும் அதனுடைய எல்லா பலன்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்த ஒரு ஜெபங்க விசுவாச பிரமாணம், நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாச பிரமாணம் என்று இந்த திருப்பலியில் நீங்கள் தூய்மையோடு சொல்லும் பொழுது, ஒரே கடவுளை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தட் இஸ் கிவிங் யூ அ டெலிவரன்ஸ்.
பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தர வல்லமை உள்ள ஒரு ஜெபம் திருப்பலியில விசுவாச பிரமாணம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாதாரணமாக அதை பாடுவோம். மற்ற நாட்களில் எங்கேயாவது வந்தது அப்படின்னா நம்ம ஜெபத்தில் அது ஜெபிப்போம். யூ டோன்ட் சிங் யூஸ்வலி. இனி இந்த விசுவாச பிரமாணத்தில் நம்ம எல்லாருமே நின்று தான் சொல்கிறோம். ஆனால் நின்று சொல்கிற இடத்துல ஒரு இடத்துல நம்ம மேக் அ டீப் பவ், தலை வணங்குறோம். எங்கே? இவர் தூய ஆவியால் கருத்தரித்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். ஒரு டீப் பவ் எடுக்கிறோம். ஆனால் 2 நாட்களில் மட்டும் இட்ஸ் நாட் டீப் பவ், ஜெனிஃப்ளெக்ட் பண்ணுவோம், முழந்தால் படிடுவோம். 2 திருவிழாவுக்கு மட்டும் இந்த வார்த்தைகளுக்கு. எங்கே? எந்த திருவிழாவில்? ஒன்று தி அனன்சியேஷன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இறைமகன் எனப்படுவார் அப்படின்னு வானதூதர் மாதாவுக்கு சொல்கிறாங்க இல்லையா? மார்ச் மாதம் அப்படி ஒரு திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா? த ஃபீஸ்ட் ஆஃப் அனன்சியேஷன். அந்த ஃபீஸ்ட் அன்னைக்கு நம்பிக்கை அறிக்கை சொல்லும்பொழுது இந்த வார்த்தைக்கு, எந்த வார்த்தைகளுக்கு? இவர் தூய ஆவியால் கருத்தரித்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார், முழந்தால் படிட்டு சொல்லுவோம். அதை 2 இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு திருவிழாவன்று. இந்த 2 டைமில் இந்த 2 லைனில் முழந்தால் படியிட்டு சொல்ல வேண்டும், திருச்சபையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். மற்ற நாட்களில் அந்த 2 லைனில் மட்டும் டீப் பவ். இதனுடைய அடையாளம் பைபிள்லேருந்து எடுத்துருக்கிறோமா? கண்டிப்பாக. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து. ஸோ கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஆண்டவர் முன்னால் பணிந்து வணங்குகிறார்கள். அதனுடைய அர்த்தம் தான் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அந்த 2 வார்த்தைகளுக்கு நெடுஞ்சான் கிடையாக விழுகிறோம். மற்ற நாட்களில் டீப் பவ் வணங்குகிறோம். 2 திருவிழாவில் we kneel down, முழந்தால் படியிடுகிறோம். இயேசுவின் பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பது நம்பிக்கையாளருக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள். தந்தையிலும் இயேசுவிலும் தூய ஆவியிலும் இருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு பெரிய பெரிய விடுதலை தரும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து. புனித வின்சென்ட் டி பாலை பற்றி சொல்லுவாங்க. வின்சென்ட் டி பால் அவருடைய பாக்கெட்டில் எழுதி வச்சுருந்தாரா இந்த ப்ரேயர். புனித குழந்தை தெரேசாவை பற்றி சொல்லுவாங்க. அவங்களுடைய பாக்கெட்டில் எழுதி வச்சுருந்தாங்களா அந்த ப்ரேயர். அவங்களுக்கு ஏதாவது பாவத்தினுடைய சோதனை வரும்பொழுது இந்த ப்ரேயர் எடுத்து சொல்லுவாங்களாம். பாவத்தினுடைய சோதனையிலிருந்தே விடுதலை வருகிறது. அப்போ பாவத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும், சாபத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இந்த ஜெபம் உங்களுடைய நெஞ்சோடு சேர்த்து வைங்க. திருப்பலியில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் பிசாசுக்கு எதிரான ஒரு ஆயுதம், சாத்தானுக்கு எதிரான ஒரு ஆயுதம் விசுவாச பிரமாணம். ஏவாள் சொன்னால், கடவுளே நான் உன்னை நம்பவில்லை. ஆண்டவர் வந்து சொன்னார், ஆண்டவர் கடவுளே நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். இதாங்க வித்தியாசம். நான் உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று ஏவாள் சொன்ன பொழுது இயேசு மீட்க வந்தவர் சொன்னார், கடவுளே கண்மூடித்தனமாக உன்னை நம்புகிறேன். இதே ஜெபம் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ சொல்லுங்க. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இரக்கத்தின் ஆண்டவருடைய படத்துக்கு கீழே எழுதியிருக்கும், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. கடவுளை நம்பும் பொழுது பாவ சாபங்களிலிருந்து விடுதலை. நம்பிக்கையோடு இன்று நாளை வாழ்வோம். நம்பிக்கையின்மையில் வாழாமல் இருப்போம். முடிவெடுங்க. என்ன நடந்தாலும் என்னுடைய அப்பா பார்த்துப்பார். எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு மேலே ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை என்னை வழி நடத்தும், இன்பத்திலும் துன்பத்திலும் வழி நடத்தும் என்று நம்புங்க. உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் வழி நடத்தும் நம்புங்க. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்பிக்கையில் ஆழப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.